அந்த உள்ள சாக பண்ணாங்க நினைக்கலையா, அந்த உள்ள காய பண்ணு நான் சொன்னாங்க. நான் ஓடி ஓடி உள்ளையும் பின்னால வந்தாலுவா அந்த உள்ள கிஞ்சி வந்தவன என்ன நடந்தோன்னு தெரியும் ஐயா. எங்களுக்கு உள்ளளவா யாரு ரத்தம் வருகுது ஐயா. அந்த உள்ளைக்கு மட்டும் வரணுமெண்டாப்பா இருந்த எங்களையும் கூட அடிச்சிருக்கலாமே அப்பா. யானை தாக்கிய தன் மகளை சடலமாக கண்ட தாயின் அழுகுரலே அது. உறவினர் வீட்டிற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமி யானை தாக்கி உயிரிழந்த பரிதாப சம்பவம் மட்டக்களப்பில் நேற்று பதிவானது. துயர்மிகு இந்த சம்பவத்தில் உயிர்நீத்த சிறுமியின் சடலம் இன்று ஒப்படைக்கப்பட்ட போது குடும்பமே கதறி அழுதது. உறவினர் வீட்டிற்கு சென்று இரு சகோதரிகளும் தாயும் சித்தாண்டி மாவடி வம்பு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு நடைபாதையில் திரும்பிக் கொண்டிருந்தனர். தனது பிள்ளைகள் நீண்ட தூரம் நடந்து செல்வதை தவிர்ப்பதற்காக சைக்கிளில் வந்த அயலவருடன் அவர்களை அனுப்பி வைத்தார் இந்த தாய். நான் அந்த பிள்ளைகளை ஏற்றிட்டு வரும்போது யாரை வந்து ஒன்று கூட சக்கில விட்டு மாறக்கூட வந்து பிள்ளைக்கு அடிச்சு போட்டோம் முன்னத்தங்காலால். அந்த யானைக்கு கீழே நான் கொடுக்குறேன் தும்பிக்கையை போட்டு அங்கேயும் இங்கேயும் யானை வேலை ஒன்று யானை போகும்போது திரும்பி 2 பிள்ளையும் தூக்கிட்டு நான் வந்தேன். எனக்கும் சரியான காயங்கள் இருக்கு, குடக்கடல் எல்லாம் எனக்கு சரியான காயம் இருக்கு எனக்கும். 3 பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் மூத்த பிள்ளையான ரவீந்திரன் ஷர்மிளாவின் பிரிவு சந்தனபடு கிராமத்துக்கும் ஆறாத வடுவை கொடுத்துள்ளது. நாளை ஷர்மிளாவின் கரம்பட காத்திருந்த இந்த பாடசாலை புத்தகப்பை அனாதையாக்கப்பட்டுள்ளது. நாளை சீருடை அணிய வேண்டிய சிறுமி இறுக்கமிகு பெட்டிக்குள் அடைக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைக்கப்படுவது அவலமே. நாளையில வந்து நாங்க அப்போ புள்ள சொல்லி புள்ளைய சைக்கிள் வரோம். அவர் சொன்னாரு புள்ளை ஏத்தி போனோம் தாங்கன்னு சொல்ல சைக்கிள்ல கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டு அந்த புள்ளையில ஏத்திட்டு வந்து என்ன நடந்தன்னு வர எங்களுக்கு தெரியும். நாங்க இடையில ஆத்தடிக்கு வந்த சொல்லிச்சு புள்ளை ஆண் அடிச்சு கோர்த்தி போறாங்கன்னு சொல்லிச்சு. எங்களுக்கு அதை காட்டமா சொல்லிட்டாங்க. நாங்க எரியோட வேண்டாம் எங்களை பிள்ளைகளை என்ன பாடப்பா வட்டுறீங்க வந்து ஆண் அடிக்க கூட. மயிரிழையில் உயிர் பிழைத்து மாவடிவம்பு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 9 வயதான ரவீந்திரன் தோர்ஷிகா சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பினார். இந்த கால்களின் வடுக்கள் காலப்போக்கில் நீங்கினாலும் கண்முன்னே சகோதரியை பறிகொடுத்த கொடூரம் நெஞ்சை விட்டு அகல்வதில்லை. கடந்த 1 மாதத்துக்கு முன்னரும் இதே பகுதியில் 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார். எங்களுக்கு கரைச்சலாகத்தான் இருக்கு. இப்ப பகலையில இப்ப போறதும் கூட பயமாத்தான் இருக்கு. இப்ப வரக்குள்ளையும் அந்த பாதையால பார்த்து தான் மாறும். எங்களுக்கு ஆன வேலையே இல்ல, எங்களுக்கு கரண்ட் இல்ல. 4 மணி ஆயினா வெட்டக்கரைங்கிறாது எங்க ரோட்டு பாதையில. அதால எத்தனையோ ஜிஎஸ் கிட்ட போலீஸுக்கு எல்லா இடத்தையும் நாங்க அறிவிச்சோம். எங்களுக்கு எதுவான ஒரு உதவியுமே எங்களுக்கு இல்ல. பிள்ளைகள் வருது, குழந்தை பிள்ளை வருது, பெரிய பிள்ளை வருது, ஒத்துக்கட்டும் பெரியாம துப்புரவாரி மோட்டார் சைக்கிளையும் அடிக்குது, சைக்கிளையும் அடிக்குது. இவ்வாறான பிஞ்சு பாலகர்களை யானைகளிடமிருந்து காப்பது எங்கனம் என்ற ஏக்கத்தையும் தவிப்பையும் இந்த பெற்றோரின் முகங்களில் காண முடிகின்றது. ஓருயிரை இழந்து மயிரிழையில் உயிர் பிழைத்த பிள்ளையுடன் காலம் கடத்த உள்ள ஒரே ஒரு குடும்பத்தின் கதையை மாத்திரமே நாம் இங்கு பதிவு செய்கின்றோம்.